Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 Power by Saubhagya Appliances RBS NEET Academy Healthy Partner Lion Dates Nut Bites Location and Furniture Partner Lavish Furniture Behind Bhakti பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026. பொதுவாகவே இயற்கையாகவே சுபர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் குரு பகவான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுடைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா சிறப்பான தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஃப்ரீ பீரியட்ல இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல குரு. இந்த குரு பயிற்சியின் மூலமா என்ன பலன்கள் காத்துட்ருக்கு அப்படின்றத கேட்டு ஷெல்வி சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் காத்துட்ருக்கு? துலா ராசிக்காரர்கள் பட்டீஸ்வரம் தஞ்சாவூரில் போயிட்டு ஒரு தரிசனம். குரு 10ல் வர்றதுனால பதவி பறி போகும்னா அது ஜென்ரலாக சொல்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பதவியில் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகம் இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, பிரச்சனையாக இருக்குது, ப்ரமோஷன் கொடுக்கல, ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருக்குது, வேறு வேலை போகணுன்னு நினைக்கிறது, வெளிநாட்டுக்கு வேலை போகணுன்னு நினைக்கிறது, இன்னும் கண்டிப்பாக இதெல்லாம் அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். ஏன் கொடுப்பாரு? 10ல் மற்றவங்களுக்கெல்லாம் வந்தால் கெட்டதானாலும் உங்களுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னா, துலா ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. உங்கள் ராசிக்கு 3க்கு 6க்குரிய குரு 10ல் வருவதனால் கண்டிப்பாக பாதகத்தை பண்ணாமல் நல்லது பண்ணுவார். எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேகாரிகத்தில் ரொம்ப நாள் இருந்த ஒரு தொந்தரவு தீர்றது, எதிரிகளை கண்டிப்பாக வெற்றிகள் காண்பது, எதிரிகள் சமாதானம் செய்வது, குடும்பத்தில் சுபகாரியெல்லாம் நடக்கும். 10ல் வரக்கூடிய குரு குடும்பத்தை மேன்மை எடுத்துவார். குடும்பத்திற்கு வசதிகள் பெருக்கிறது, இன்டீரியர் மாற்றுறது, வீடை ஒரு ஃப்ளோர் கட்டுறது, 2 பெட்ரூம் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல் தீர்வது, பூர்வீகத்தில் சொத்து பத்தில் இருந்த பிரச்சனைகள் சிஸ்டர்ஸு பிரதர்ஸுக்குன்னு அடிதடியாக இருந்தாலும் மாறி பணம் வர்றது, எதிரிகளை வெற்றி கொள்வது, அரசியலில் மேன்மை அடைவது, துணை அல்லது துணைவியாருக்கு பெரிய அனுகூலம் காணப்படும். ஸ்கின் அலர்ஜி, முதுகு தண்டுவடம். சனி உச்சம் பெற்ற ராசி. எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, நல்ல உங்களை ஃபிட்னஸாக வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ரெஷனாக சைக்கோவாக தான் மாறுவீங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எளிய விஷயத்தை நீங்கள் தான் பண்ணணும். இந்த வருஷம் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா சனியை உச்சமாகிற ராசி. சனி உச்சமாகறன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? 1 மணி நேரம் ஒதுக்கணும், கடுமையான உடற்பயிற்சி செய்யணும். முடியல 60 வயசு ஆனாலும் சேரில் உட்காந்துக்கின்னு பண்ணக்கூடிய எவ்வளோ பயிற்சிகள் வந்துடுச்சு, பெட்டில் படுத்துக்கின்னு பண்ணக்கூடிய பயிற்சிகள் வந்துடுச்சு. உங்களை ஃபிட்னஸாக ஸ்ட்ரெச்சிங் கொள்ளவில்லை என்றால் முதுகு ஃப்ரோஷன் சொல்கிற அதிகமாக பாதிக்கக்கூடிய ராசி நான் பார்த்தவரை துலாம். கவனம். நன்றிங்க ஷெல்வி சார். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொந்தரவும் இருக்கும், வரவும் இருக்கும், பார்த்து சூதானமாக இருங்க. மீனாட்சி மேடம் ஆரம்பிச்சிடலாமா? துளாராசிக்காரர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி கடகராசியில் தன்னுடைய உச்ச ராசியில் 10ஆம் இடத்துல உட்கார போகிறார். 10ஆம் இடத்துல குரு வரும்போது பட்டம் பதவி பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையிலேருந்து இப்போவே குரு பகவான் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பார். உங்களோட வேலையை உங்களை சரியாக செய்ய விட மாட்டாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கும். தொழில் விஷயங்களை பொறுத்தளவு ஏதாவது மாற்றலாம், வேறு ஏதாவது பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம், இந்த இது கொஞ்சம் கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால நிறைய விஷயங்கள்ல இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இது உறுதியாக உங்களுக்கு இருக்கு. அதே போல உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறார். அதனால ஏதாவது இடம் வாங்கி வீடு கட்டுறது, இல்லை கடன் வாங்கி வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல புதிய வரவு, வருமானம் உயரக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே போல வாக்கு விஷயங்கள்ல குரு பகவான் பார்க்குறாருங்கிறதுனால நிறைய விஷயத்த நம்மளா வாக்கு கொடுத்துட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த வாக்கு விஷயங்கள்ல கவனம் கண்டிப்பாக தேவை. ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 7ஆம், அதாவது இவ்வளவு நாளாக உங்கள் ராசிக்கு 9ல் உட்காந்துருந்தாரு. இப்போ 10க்கு வர்றதுனால அவர் தன்னுடைய பார்வையை 6ஆம் இடத்துக்கும் செலுத்த போகிறார். அப்போ 6ஆம் இடத்துக்கு செலுத்த போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஏதாவது கடன் விஷயங்களில் இவ்வளோ நாளாக பெண்டிங் இருக்குது,
வீடு கட்டுறதுக்கோ இல்லை இதுக்கோ ஒரு தொழில் விஷயமாவோ ஏதோ கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை மூவ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே, ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பொதுவாகவே நிறைய வெற்றிகளை வந்து சந்திச்சுட்டு இருப்பீங்க. இப்போ குரு பகவான் தன் பார்வை பலத்தினால அங்கே பார்க்கறதுனால கடன் வாங்கி வீடு கட்டுறது, புதிய தொழிலுக்காக கடன் வாங்குறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் வந்து எப்பயுமே மதுரையில் இருக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானுடைய அவருக்கு வந்து அங்கே காட்சி கொடுத்த தலம் அப்படிங்கிறதுனால, பெருமாள் காட்சி கொடுத்த தலம்ங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தடவை போயிட்டு குருவித்துறை கிட்ட இருக்குங்க, சோழவந்தான் கிட்ட, அந்த கோயிலுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் போயிட்டு வர்றதுனால நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்திக்கலாம். ஓகே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நடுநிலையான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. பழனிநாதன் சார், துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் அவர்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் பயிற்சி 10ஆம் இடம் பயிற்சி அடைந்து வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பதவிகளுக்கெல்லாம் எந்தவித ஒரு ஆபத்தும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பதவியில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும், சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும், வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். இதைத்தான் 10இல் குரு பதவியை பதம் பார்க்கும் என்று கூறப்படுவது உண்டு. அதற்கடுத்து 10ஆம் இடம் அமரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 2, 4 மற்றும் 6ஆம் ஸ்தானங்களை பார்வையிடுவார். 2ஆம் இடத்தை பார்வையிடுவதன் மூலம் அவர்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும், தன வரவு தாராளமாக இருக்கும். 4ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் வீடு வாங்குவார்கள், சொத்துக்கள் வாங்குவார்கள், காலிமனை வாங்குவார்கள், அட்லீஸ்ட் வாகனம் ஆகுவது ஒரு புதிய வாகனம் ஒன்று வாங்குவார்கள். அதற்கடுத்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் அது முற்றிலும் விலகும், கடன்கள் இருந்தால் அது முற்றிலும் தீரும். இவர்கள் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு, சயன நிலையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி தந்து ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த குரு பயிற்சி துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு அமோக பலன்களை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு சவாலை சமாளிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து முகுந்தன் சார் ரெடியாக இருக்காங்க. துலாம் ராசியில தான் சுக்கிர பகவான் ஆட்சி வீடும் சனி பகவானுக்கு உச்ச வீடாக இருக்கக்கூடிய தன்மைகள். இப்போ குரு வந்து 10ஆம் இடத்துலேருந்து ஒரு சிறப்பு பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் 2ஆம் இடம். அப்போ அந்த இடத்தையும் பார்க்கறதுனால சொல்லி அடிக்கக்கூடிய ராசியில தான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்க போக இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் அரசாங்க உத்தியோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம லோக்கலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்தையுமே நிறைய எதிரிகள்லாம் இருந்திருப்பாங்க. அதிலெல்லாம் போட்டு ஜெயிக்கக்கூடியது, வெற்றி பெறக்கூடிய முதல் நபராக தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறார்கள் அப்படின்றது இருக்குது. தனச்சேர்க்கை, பொருள் சேர்க்கை, இதற்கு என்ன முயற்சி எடுத்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை பெருகக்கூடிய ஒரு விஷயத்தை, சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்குவார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி செய்து கொடுக்கும். புதுசாக பூமி, மனை, இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃப்ளாட் வாங்குகிற ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சிகளுக்கு தேவையான அத்தனை முயற்சியும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போயிருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்ரீரங்க பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்று அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யும் போது சிறப்பான ஒரு வளர்ச்சியில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி, ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ், லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.